Alhamdulillah Rabbil Alameen. As-salatu was-salam ala Rasulil Kareem wa ala alihi wa sahbihi ajma'in ila yawmiddin amma ba'd. இரவையும் பகலையும் ஏற்படுத்தி இந்த மனித சமூகத்தை இந்த பூமியிலே பரவச் செய்து அவர்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் நேசத்தையும் உண்டாக்கி வைத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் அளித்து உரியது. இந்த பிரபஞ்சத்தினுடைய இறைவனின் கட்டளையை இந்த உலகத்திற்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி அவற்றின் அடிப்படையிலே வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காண்பித்து முன்மாதிரிகளை விட்டு சென்றிருக்கக்கூடிய இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், அவருடைய தோழர்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் நம்மவர்கள் மீதும் அனைவர் மீதும் சாந்தியின் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்குரிய இந்த கிளையினுடைய தலைவர் ஜனாப் சையத் அப்துல் காதிர் சாஹிப் அவர்களே, கூட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஷேக் உமாயின் சாஹிப் அவர்களே, இந்த கூட்டத்தில் முதலாவது உரையாற்றி அமைந்திருக்கக்கூடிய சகோதரர் சையத் அஹமது ஹுசைனி சாஹிப் அவர்களே, எனக்கு பின்னால் உரை நிகழ்த்தக்கூடிய ஷேக் நூ மௌலவி சாஹிப் அவர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, முதலாவதாக இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இதில் பணியாற்றிய இந்த ஜமாத் இஸ்லாமினுடைய அமைப்பு சகோதரிகளுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்த ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் முதலிலே நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மிக சிறந்த கூலியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த மாபெரும் மகளிர் மாநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாட்டை முஸ்லிம் பெண்களுக்காக இங்கே நடத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே பல்வேறு கொள்கைகள் இருக்கின்றன, பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன. இந்த கொள்கைகளுக்கும் கருத்துகளுக்கும் மத்தியிலே இஸ்லாம் எப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்திருக்கிறது, அது எப்படிப்பட்ட நடைமுறைகளை கையாளுகின்றது, மற்ற கொள்கைகளுக்கும் இஸ்லாமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பற்றி முஸ்லிம் பெண்களுக்கு மத்தியிலே ஒரு தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் அதை பற்றியான ஒரு அறிவு இருக்க வேண்டும். அவர்கள் தங்களுக்கு இஸ்லாமை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரியும், நாங்கள் முஸ்லிம் பெண்களாக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அதோடு திருப்தி அடையாமல் இந்த கொள்கையை இஸ்லாம் இப்படித்தான் வகுத்து தந்திருக்கிறது என்பதை உறுதியோடும் தைரியமாகவும் முஸ்லிம் அல்லாத பெண்களிடத்திலே அல்லது யாரிடத்திலேயும் எடுத்துரைப்பதற்கான ஆற்றல் பெற்றிருப்பதற்கான ஒரு முயற்சி தான் இப்படிப்பட்ட மாநாடுகள் நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அதை பற்றியான ஒரு தெளிவான செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு துணிவு வேண்டும். அதற்கான நீங்கள் அறிவை பெற வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த செய்திகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்று சொல்லி தனிப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லி யாரும் கிடையாது. இன்னாருக்குத்தான் முடியும், இன்னார்தான் ஆற்றல் இருக்கிறது, இவர்கள் தான் இதற்கு சாத்தியமானவர்கள் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். எல்லோருக்கும் திறமை இருக்கிறது, பெண்களிடத்தில் இருக்கின்றது. நீங்கள் இவற்றை புரிந்து கொண்டால் இத்தனை செய்திகளை கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்வதற்கு அது பொருத்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நபி மொழி இருக்கின்றது. அன்னிகா மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. அன்னிகா மின் சுன்னதி ஃபமன் யஅமல் பி சுன்னதி ஃபமன் வலைஸ மின்னி. ரெண்டு விதமான ஹதீஸுகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நிக்கா என்பது என்னுடைய வழிமுறையாக இருக்கின்றது. இதை யார் புறக்கணிக்கின்றார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல. நிக்கா என்னுடைய வழிமுறையாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் யார் செயலாற்றவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்ற அந்த நபி ஒளியில் இருக்கக்கூடிய திருமணம் எனது வழிமுறை என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்கு நான் விருப்பப்படுகின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனம், இந்த வசனம் நிக்காவுடைய குத்பாவிலே 3 வசனங்களிலே ஒரு வசனமாக ஓதப்படுவதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
துரதிருஷ்டவசமாக நிக்கா எங்கோ நடந்து கொண்டிருக்கும், பெண்கள் எங்கோ உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நிக்காவிலே ஓதப்படக்கூடிய அந்த வசனங்கள் காதிலே விழாது, வெறும் இரைச்சல்கள் தான் விழும் என்று சொல்லக்கூடிய துரதிருஷ்டமான இந்த சூழ்நிலையில சூரத்து நிசாவுடைய முதல் வசனமே, அத்தியாயம் 4 இருக்கக்கூடிய முதல் வசனமே அல்லாஹ் தஆலா சொல்லியிருந்தான், யா அய்யுஹன்னாஸ் தத்தகூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها وزوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا النار التي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. மனிதர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தார். உங்களை இந்த பூமியிலே பல்கி பெருக செய்தார். நீங்கள் உங்களுடைய உறவுமுறையின் காரணமாக ஒவ்வொருவருடைய உரிமைகளை பெற்றுக் கொள்கின்றீர்கள். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள், அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு பொருள் செறிந்த ஆழமான கருத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனத்திலிருந்து நமக்கு, குர்ஆனுடைய பிற வசனங்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், மனிதன் இனம் என்பது ஓர் ஆணிலிருந்து படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவரிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தான். அது பல்கி பெருகி இன்றைக்கு பூமியிலே பரவலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடியது. இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது இஸ்லாமுடைய கொள்கை. இது கொள்கை மட்டுமல்ல, இது அறிவுபூர்வமானது, பகுத்தறிவுக்கு உட்பட்டது. இதற்கு மாற்றமான எந்த ஒரு கருத்தும் உண்மையாக இருக்க முடியாது. ஆக இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விஷயங்கள் நமக்கு குர்ஆனில் இருந்து சொல்லப்படுகின்றது. நீங்கள் மனிதர்களாக இந்த பூமியிலே பல்கி பரக செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். ஆக இன்றைக்கு இருந்து நாம் கடந்த காலத்தை ஒரு பார்வையிலே கொண்டு போனோம் என்று சொன்னால், எங்க ஒரு குடும்பம் இருந்தது, அதற்கு சரி ஒரு சந்ததி என்று ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவையெல்லாம் அதிகரித்து அதிகரித்து அந்த பகுதியில் இருந்து அவர்கள் எல்லாம் பறந்து போய் பூமியினுடைய பல்வேறு நாடுகளிலே பல்வேறு ஊர்களிலே வசிக்க தொடங்கி இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனித சமூகம் என்பது உருவாகி இருக்கிறது என்பதுதான் ஒரு நிலைமை. இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தினுடைய கருத்து என்னவென்று சொன்னால், மனிதனுடைய மூலக்கூறுகளை பார்த்து அவன் ஒரு விஷயத்தை கருத்தை கண்டுபிடித்திருக்கிறான். ஆப்பிரிக்காவில் இருந்துதான் மனித சமூகத்தினுடைய அந்த சந்ததிகள் பல்கி பெருகி பூமியிலே பறந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு கருத்து. இஸ்லாம் நாடுகளை பற்றியும் பூமியை பற்றியும் இனத்தை பற்றியும் பேசவில்லை. ஏனென்று சொன்னால், அந்த காலத்தில் எப்படிப்பட்ட இனம் நாடு இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு அடிப்படையான கொள்கை விஷயத்தை சொல்கிறது. உங்களை நாம் ஆண் பெண்களாக படைத்து உங்களை பரவலாக்கி இருக்கின்றோம். யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا. மனிதர்களே, உம்மை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். உங்களை குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் அமைத்து வைத்தோம். குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் இன்றைக்கு மனித சமூகம் இன்று இருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைனர்கள் என்று சொல்கின்றோம், வெள்ளையர்கள் என்று சொல்கின்றோம், கருப்பர்கள் என்று சொல்கின்றோம், வேறு செவ்விந்தியர்கள் என்று சொல்கின்றோம். இன்னும் பல்வேறு மொழிகளிலே வார்த்தைகளிலே மக்களை நாம் அழைக்கின்றோம். இவர்கள் எல்லாம் மனித சமூகத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா பறவை இனங்களை படைத்திருக்கின்றான், மீன் இனத்தை படைத்திருக்கின்றான், விலங்கினத்தை படைத்திருக்கின்றான். ஆனால் பறவை இனத்தை நாம் பார்க்கும் போது புறா என்று சொல்லக்கூடிய ஒரு பறவையிலே ஆண் பெண்ணும் இருக்கிறது. ஆனால் பறவை இனம் என்பது நிறைய இருக்கிறது. பச்சை கிளிகள் இருக்கின்றன, சிட்டுக்குருவியில் இருக்கிறது, பருந்து இருக்கிறது, காக்கை இருக்கிறது. இப்படி பறவை இனத்திலே நிறைய இனங்கள் இருக்கின்றன. அவற்றையும் ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோடி இருக்கின்றது. ஆனால் மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்று சொன்னால், ஓர் ஆண் ஒரு பெண் என்று சொல்லக்கூடிய இந்த ரெண்டு ஜோடி இருக்கக்கூடிய ஒரே மனிதனத்தை தான் படைத்தான். மனிதனத்திலே இது போன்ற வேறு இனங்கள் என்பது கிடையாது. ஆனால் இந்த மனித இனத்திலே எப்படிப்பட்ட உணர்வுகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றானோ அதுதான் இன்றைக்கு நாம் மனிதனிடத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை நாம் பித்ரத் என்று சொல்லுகின்றோம், இயல்பு, இயற்கை என்று சொல்கின்றோம். நம்ம அறியாமலே நமக்கு பாசம் ஏற்படுகிறது நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய சந்ததிகள் மீது. அப்படிப்பட்ட இந்த பாச உணர்வுகள் என்பது இயற்கையாக இறைவன் நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அதன் அடிப்படையில தான் நாம் இந்த பாசத்தை பெற்றிருக்கிறோம். இதுதான் முஅத்தன் ரஹ்மத்தன் என்று சொல்லுகின்றான். உங்களுக்கு அன்பையும் பாசத்தையும் இந்த குடும்பத்திலிருந்து அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான் என்று சொல்கின்றான்.
எங்கோ வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மணமகனை ஒரு மணமகள் திருமணம் செய்து கொள்வதன் மூலமாக அந்த மணமகனோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பக்குவம் என்பது இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? இது ஃபித்ரத்து, இது ஒரு இயற்கை. அல்லாஹ் அப்படிப்பட்ட உணர்வுகளை வைத்திருக்கிறான். இல்லை என்று சொன்னால் எங்கோ வாழக்கூடிய ஒரு பெண்ணை மணந்து கொண்டு அவன் வாழ்வதற்கான ஒரு மனப்பக்குவம் அவனிடத்திலிருந்து எங்கிருந்து ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட இந்த பக்குவத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த சமூகம் என்பது பெருக வேண்டும். எதன் மூலமாக பெருகும் வேண்டும்? திருமணம் மூலமாக பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் மனிதன் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், சமுதாய அமைப்போடு வாழ வேண்டும், கண்ணியமாக வாழ வேண்டும். இதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகள் கட்டுப்படும். திருமணம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய மர்மஸ்தலங்கள் கட்டுப்பாடாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இது ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம். இளைஞர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், யா மாஷர் ஷபாப், ஓ இளைஞர்களே, உங்களை யார் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஏன்? இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கின்றது. இப்படித்தான் இந்த மனித சமூகம் என்பது பரவ வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், முஸ்லிம்கள் மட்டும் திருமணம் செய்து கொள்கின்றார்களா? இல்லையே, எல்லா மக்களும் திருமணம் செய்கின்றார்கள். மலையின் உச்சியில் வாழக்கூடிய மலை மக்களும் திருமணம் செய்கின்றார்கள். கிராமத்திலே குக்கிராமத்திலே வசிக்கக்கூடியவர்களும் திருமணம் செய்கின்றார்கள். கடலின் ஓரத்திலே இருக்கக்கூடிய குப்பத்தில் இருக்கக்கூடிய மக்களும் திருமணம் செய்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளை கொடுத்தது யார்? இப்படிப்பட்ட பழக்கம் எங்கிருந்து வந்தது? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவற்றையெல்லாம் இறைவன் ஏற்படுத்தி அந்த முறையிலிருந்து மக்கள் பெற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு வரைக்கும் அவற்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருமணம் என்பது அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும், அதற்கு ஒரு முறை இருக்க வேண்டும், அதற்கு ஒரு நிபந்தனைகள் இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு வழங்குகின்றது. ஆக திருமணம் என்பது எதற்காக என்று சொன்னால், மனித சமூகம் பெருக வேண்டும், அதனால் உறவுகள் ஏற்பட வேண்டும். ரெண்டு பேரும் திருமணம் செய்து அதன் மூலமாக பிள்ளைகளை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னால் மகன் என்று சொல்கிறார்கள், மகள் என்று சொல்கிறார்கள். பிறகு அவர்கள் வாழ்ந்து அவர்கள் இருந்து பிள்ளைகளை பெற்றால் அதை பேரன் என்று சொல்கிறார்கள், பேத்தி என்று சொல்கின்றார்கள். பிறகு இந்த பிள்ளைகளுக்கும் பேரனுக்கும் பேத்திக்கும் சித்தப்பா கிடைக்கின்றார்கள், மாமாமார்கள் கிடைக்கின்றார்கள், அத்தைமார்கள் கிடைக்கின்றார்கள், உறவுகள் ஏற்படுகின்றது. இதுதான் இந்த குடும்பத்தினுடைய இந்த மனித சமூகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோட நோக்கம். ஆக இந்த பாசத்தையும் இந்த உணர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அல்லாஹ் தஆலா நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றான். அதற்கான சட்டங்களையும் நமக்கு திருக்குர்ஆனிலே வழங்குகின்றான். அதை ஒட்டி அவற்றை சொல்லப்படாததும் அதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஆக இப்படிப்பட்ட விஷயங்களிலே திருமணம் என்று சொல்லி வரும்போது ஒன்று கணவனை தேர்ந்தெடுக்க வேண்டும், அல்லது கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த நேரங்களிலே இன்னைக்கு உலகத்திலே பேசப்படக்கூடிய விஷயம், கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் உறவுகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. அது எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது. அதற்காக அவர்கள் வாதாடி கொண்டிருக்கிறார்கள். ஓரினை சேர்க்கை என்று சொல்லுகின்றார்கள், தனியினை சேர்க்கை என்று சொல்கின்றார்கள், ஹோமோசெக்சுவல் என்று சொல்கின்றார்கள். இதையெல்லாம் நியாயப்படுத்துவதற்காக எங்கோ மூலையிலே ஒரு சில பேர் இருக்கின்றார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு முறையின் மூலமாக இந்த உலகத்திலே மனித சமூகம் என்பது பரவலாக இல்லை என்பது தெரியும். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது ஆண்கள் ஆண்களோடு தான் அவர்கள் உறவு வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் போது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான், நம்முடைய சமூகத்தில் பெண்கள் இருக்கின்றார்கள், இந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு என்ன தடை இருக்கிறது? நீங்கள் ஏன் இந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு வாழக்கூடாது? நீங்கள் ஏன் இதை மறுக்கின்றீர்கள்? ஏன் ஆண்கள் ஆண்களோடு உறவுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்றீர்கள்? இந்த கேள்விக்கு அன்றைக்கும் அந்த ஆண்கள் பதில் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட கருத்தோடு உள்ளவர்கள் யாரும் பதில் கொடுக்கவில்லை. ஆக இஸ்லாம் ஒரு சமூக அந்தஸ்தோடு ஒரு பாதுகாப்போடு கண்ணியத்தோடு வாழ்வதற்காக திருமணம் என்பதை ஏற்படுத்தி வைப்பது மட்டுமல்ல, திருமணத்திற்கான தேவையான எல்லா விதமான சட்டங்களையும் வழங்குகின்றது. அதிலும் கூட மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையிலே,
அவர்களுக்கு சுமையை சுமத்தாத வகையிலே மிக எளிமையான சட்டங்களை கொடுத்திருக்கிறது, இலகுமான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறது. அவற்றை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பது மட்டும் அது ஒரு பெரிய துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இஸ்லாம் கொடுத்திருக்கிறது ஒன்று என்று சொன்னால் நாம் பின்பற்றுவது ஒன்று என்றால் அதில் ஏற்படக்கூடிய சிறப்புகளை நாம் இஸ்லாத்தின் மீது போடுவதற்கு அவசியமே இல்லை. அதெல்லாம் நாம் ஏற்படுத்திக் கொண்டது. அவற்றையெல்லாம் நாம் கைத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய திருமணத்திலேயும் நம்முடைய குடும்பத்திலேயும் எந்த விதமான சிக்கலும் பிரச்சனையும் இருக்காது. நமக்கு ஒரு பெரிய பாரமே அதில் ஏற்பட போவதில்லை. ஆக திருமணம் என்று சொன்னால் ஒன்று உறவு என்பது என்ன என்று நமக்கு தெரிய வேண்டும். எந்த உறவுகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இங்கேதான் இஸ்லாமும் மற்ற கொள்கைகளும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசப்படுகிறது என்பதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். மற்ற கொள்கையிடத்திலே மற்ற மதங்களிடத்திலே எந்த உறவு பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், எந்த ஆணை தேர்வு செய்யலாம், உறவு முறையிலே யார் அனுமதிக்கப்பட்டவர்கள் யார் அனுமதிக்கப்படாதவர்கள் என்று சொல்லக்கூடிய தெளிவான சட்டங்கள் எந்த நூல்களிலும் இல்லை. சட்ட நூல்களிலும் கிடையாது, மத நூல்களிலும் கிடையாது. குர்ஆனில் இப்படிப்பட்ட ஒரு தெளிவான ஒரு உறவு முறையை பற்றி நமக்கு சொல்கின்றது. அதை நான் இங்கு விரிவாக சொல்ல முடியாது என்று சொன்னாலும் சுருக்கமாக சொல்கின்றேன். ஒரு ஆண் தன்னுடைய அத்தை திருமணம் செய்ய முடியாது, செட்டிமார்களை திருமணம் செய்ய முடியாது, தன்னுடைய தாய் போன்றவர்களை திருமணம் செய்ய முடியாது, தன்னுடைய தகப்பன் திருமணம் செய்த மற்ற பெண்களை திருமணம் செய்ய முடியாது, பால்குடி சகோதரிகளான பெண்களை திருமணம் செய்ய முடியாது, தன்னுடைய மனைவியை இருக்கக்கூடிய சொந்த சகோதரியை மனைவி உயிரோடு இருக்கும் போது திருமணம் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு சில கட்டளைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது என்பது உறவுக்காக மட்டுமல்ல, மனிதனுடைய இயல்புக்கும் அவனுடைய உட்கூறுகளுக்கும் அவனுடைய பாரம்பரியத்திலே எப்படிப்பட்ட சந்ததி உருவாகுமோ அந்த சந்ததி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுத்தறிவின் அடிப்படையிலையும் படைத்த இறைவன் இப்படிப்பட்ட சட்டங்களை வைத்திருக்கிறான் என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆகையினால்தான் திருமணம் என்று சொன்னாலே நாம் இவற்றை பார்க்கின்றோம். உறவு முறை என்ன? இந்த உறவு முறையை தடுக்கப்பட்ட உறவு முறையில் என்று சொன்னால் அது தடுக்கப்பட்ட உறவு முறையிலிருந்து திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது உறவு முறையில் இல்லாத எந்த ஒரு ஆணையும் எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் இஸ்லாம் இப்படிப்பட்ட இந்த திருமணத்திற்கு ஒரு பெரிய ஒரு நிபந்தனையை விதிக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் ஆண் ஒரு முஸ்லிமான ஒரு பெண்ணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிமான பெண் ஒரு முஸ்லிமான ஆணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இது கொள்கையினுடைய அடிப்படையில், அகீதாவுடைய அடிப்படையிலான. இதற்கு மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண் ஒரு முஸ்லிம் அல்லாதவரை திருமணம் செய்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர் மார்க்கத்தை அறிந்து கொள்ளவில்லை, சூழ்நிலையினுடைய காரணம், நிர்பந்தம், பலகீனம், இப்படி பல்வேறு காரணங்கள் வருகின்றது. அதனால் அவர்கள் படக்கூடிய அவதிகள், துன்பங்கள், துயரங்கள் என்பது மிகப்பெரியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இங்க அறியாமை என்பது இருப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆக இஸ்லாம் விதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவரையும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் லா தன்கிஹுல் தஸவஜுல் முஷ்ரிகீன். நீங்கள் எந்த ஒரு முஷ்ரிக்கான பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், எந்த முஸ்லிக்கான ஆண்களையும் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். குர்ஆனுடைய வசனத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது இல்லையா? எந்த ஒரு முஷ்ரிக்கான பெண்ணையும் திருமணம் செய்ய முடியாது, முஷ்ரிக்கான ஆண்மையும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஈமான் இருக்க வேண்டும், மூமினாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு பிறகு உறவுகளை பற்றி அது குர்ஆன் மிக தெளிவாக விவரிக்கிறது. இதுக்கும் மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவு முறையிலே இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு முஸ்லிம் தான் மணந்திருக்கக்கூடிய ஒரு பெண் உயிரோடு இருக்கும் போது அதனுடைய சொந்த சகோதரியை திருமணம் செய்ய முடியாது. அதற்கு ஒப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எப்படி ஒரு பெண்ணும் ஒரு அத்தையும் உறவு முறையிலே திருமணம் செய்து கொள்ள முடியாதோ, அதுபோன்று ஒரு பெண்ணும் அந்த பெண்ணுடைய அத்தையும் ஒரு சேர ஒரு கணவனிடத்திலே மனைவியாக இருக்க முடியாது என்பதை விளக்கமாக சொல்லுகின்றார்கள். ஆக உறவு முறையை பேணுவது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். எந்த உறவு முறைகளை இஸ்லாம் அங்கீகரிக்கிறது, எந்த உறவு முறைகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை, இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். கணவனை தேர்ந்தெடுத்தால் பெண் என்ன பார்க்க வேண்டும், மனைவியை தேர்ந்தெடுக்கும் போது கணவன் என்ன பார்க்க வேண்டும், இது ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன.
மணமகனிடத்திலே சொல்லுகின்றார்கள், அவருடைய குடும்பத்திலே சொல்லுகின்றார்கள், எந்த ஒரு குடும்பத்திலே அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், மார்க்கம் இருக்கிறது, தக்குவா இருக்கிறது, கண்ணியமான குடும்பம் என்று நினைக்கின்றீர்களோ அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து பெண்ணை கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் பெண் கொடுங்கள். ஆக அந்த அடையாளம், அளவுகோல் என்பது இதுதான். ஒரு கண்ணியமான குடும்பமாக இருக்க வேண்டும், மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய குடும்பமாக இருக்க வேண்டும், ஒரு தக்வா உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து ஒருவர் பெண் கேட்டு வருகிறார் என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த மார்க்கத்திற்கும் தக்வாவுக்கும் கண்ணியத்திற்கும் ஒரு நல்ல முஸ்லிம் குடும்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். வேற எந்த முக்கியத்துவம் இங்க இஸ்லாம்ல கிடையாது. ஒரு பெண் என்ன பார்க்க வேண்டும், ஒரு மணமகன் பெண்ணை பார்க்கான என்று சொன்னால் அதற்கு சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கின்றார்கள்: செல்வத்திற்காக, அழகுக்காக, குலத்திற்காக, கோத்திரத்திற்காக, மார்க்கத்திற்காக. இது தவிர வேறு ஒரு காரணம் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணை தேர்ந்தெடுப்பது எதுவும் இருக்காது. செல்வம் இன்றைக்கு இருக்கும், அது அழிந்து போகும். அழகு இருக்கும், அது ஒரு நாளைக்கு கர்வத்தை வெளிப்படுத்தும், ஆணவத்தை கொடுக்கும், கணவனை மதிக்காமல் போகலாம். அழகு என்பது இங்கு ஒரு பிரச்சனை இல்லை. நாம் எல்லோரும் கருப்பு களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர்கள். வெள்ளைக்காரர்கள் என்று சொல்லி தனியான ஒரு களிமண்ணால் அவர்கள் படைக்கப்பட்டார்களா? அழகாக இருக்கக்கூடியவர்கள் வேறு ஏதாவது ஒரு களிமண்ணில் படைக்கப்பட்டார்களா? இல்லை. கருப்பு களிமண்ணினால் படைக்கப்பட்ட இந்த மக்கள் தான் இன்று பல்வேறு நிறத்தில் இருக்கின்றார்கள். இஸ்லாமுடைய கண்ணோட்டத்திலே, பார்வையிலே வெளுத்திருக்கக்கூடிய, சிவப்பாக இருக்கக்கூடியவர்கள் தான் அழகானவர்கள் என்று சொல்லி எந்த விதமான இங்கே கருத்தே கிடையாது. கருப்பாக இருப்பவரும் அழகாக இருக்கலாம், மாநிலமாக இருந்தாலும் அழகாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடியது, பார்க்கக்கூடியது என்னவென்று சொன்னால் தக்வா, தீன், இந்த 2 தான் பார்க்கப்படும். அது இருக்கிறதா? அதை பார்த்து பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கான முறை. இது இல்லாதனால்தான் நமக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிறது. இன்றைக்கு நாம் பேசுவதற்கு ஆரம்பித்தால் முதல்ல பெண்கள் தான் வருவார்கள். எப்போ திருமணம் துவங்கும் போது பெண்கள் தான் வருவார்கள். அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களும் கருத்துக்களும் வைக்கக்கூடிய காரணங்களும், பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களும், ஆணை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்களை சொல்லக்கூடிய காரணங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு இந்த வசனங்களும் இந்த நபிமொழிகளும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. காரணம் என்ன? நாம் அவற்றை பற்றி அறிந்து கொள்ளாதனாலே இன்றைக்கு நாம் உலகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை செய்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான். நாம் எதை மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து நமக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலிருந்து நாம் இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதிலே, குடும்பம் அமைப்பதிலே, கணவனை தேர்ந்தெடுப்பதிலே, மனைவியை தேர்ந்தெடுப்பதிலே நாம் அந்த வழிமுறைகளைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். இதை தேர்ந்தெடுத்ததுக்கு பிறகு திருமணம் என்பதற்கான சில நிபந்தனைகள் இருக்கிறது இல்லையா? எப்படி செய்ய வேண்டும், அதற்கு வழிமுறைகள் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்கள்ல பெண்களுக்கு திருமணம் நடப்பதில்லை, வயதாகி கொண்டு போகின்றது. காரணம் என்ன? மிகப்பெரிய ஒரு பெரிய பணத்தை செலவு செய்து வரதட்சணை கொடுத்து அந்த பெண்ணுக்கு திருமணம் கொடுக்க முடியாமல் அவதிப்படக்கூடிய எத்தனோ இனங்கள் இருக்கிறது. கண்டிப்பாக அக்காவுடைய பெண்ணைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தத்தின் காரணமாக ஒரு மாமா என்பவர் வயது அதிகமாகி போனாலும் ஒரு சின்ன பிள்ளைக்கு அவர்கள் திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய நிலைமையும் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் சொந்த தாய் மாமனை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றது. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே திருமணத்திற்கு தேவையானது என்பதை இஸ்லாம் வரையறுக்கிறது. அதை குர்ஆன் சில விஷயங்களை முக்கியமாக சொல்கின்றது, சில விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்று சொன்னால் மஹர் என்று சொல்வது. மஹர் என்று குர்ஆன்ல எங்குமே இல்லை, ஹதீஸில் இருக்கிறது, நாம் இதை பயன்படுத்துகின்றோம். ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? சதுகாத் என்று சொல்கிறது, உஜூர் என்று சொல்கிறது. வஆத்து சதுகாத் இன்ன நிஅலா, வஆத்து சதுகாத் இன்ன பில் மாரூஃப், நல்ல முறையிலே அவர்களுக்குரிய சதுகாத்துகளை கொடுத்து விடுங்கள், அவர்களுக்குரிய சதுகாத்துகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள். இதான் குர்ஆன் சொல்லக்கூடிய. அப்ப குர்ஆன் ஒரு விஷயத்திலே முக்கியத்துவம் கொடுத்து அது பல்வேறு இடங்களில் சொல்லுகிறது என்று சொன்னால் அந்த விஷயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆக திருமணம் என்று சொன்னால் மகர் என்று சொல்லக்கூடிய திருமண கொடை, ஆணின் மூலமாக பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த கொடையைத்தான் இஸ்லாம் நமக்கு இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறது.
பெண்ணிடத்திலிருந்து வாங்கக்கூடிய கொடைகளும் செல்வமும் மற்றவைகளும் இஸ்லாம் நமக்கு என்றைக்குமே அறிவுறுத்தவில்லை. அது இஸ்லாமிய கருத்துக்கு மாற்றமானது. இதைத்தான் நாம் இன்றைக்கு பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினாலதான் நமக்கு இன்றைக்கு திருமணம் என்பது பாரமாகிவிட்டது. மகருக்கு பிறகு, சதுகாத்துகளுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்பது ஈஜாபு குபுல் என்று சொல்லக்கூடியதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமாக்கி இருக்கிறார்கள். மூன்றாவது ஷாஹித், சான்று வேண்டும். 2 சான்று வேண்டும். அப்ப ஈஜாபு குபுல் என்று சொன்னால் என்ன என்று சொன்னா, நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி யார் கேட்கின்றார்களோ அதை ஈஜாப் என்று சொல்கிறோம். கணவன் கேட்கிறார் என்று சொன்னால் அதை ஈஜாப் என்று சொல்கிறோம். குபூல் என்று சொன்னால் நான் அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பெண் சொல்கிறார் என்று சொன்னால் அதை குபூல் என்று சொல்கிறோம். இந்த ஈஜாபு குபூல் என்பது கண்டிப்பாக நடக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனிலிருந்து இதுக்கு இன்னும் சில விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். கன்னி பெண்ணாக இருந்தால் அந்த கன்னி பெண்ணுக்கு அவ அமைதியாக இருந்தாலே அதுக்கு கபூல் என்று அர்த்தம். அல்லது அந்த சந்தோஷத்தின் காரணமாக தன்னுடைய கண்களில் இருந்து தண்ணீரை உயிர்த்து அழுகிறாள் என்று சொன்னால் அதுவும் கூட ஒரு அனுமதிக்கு சமமானதுதான். மறுக்கவில்லை என்று சொன்னால் மௌனமாக இருந்தாலும் அது சம்பந்தம் தான். ஆனால் திருமணமாகி விதவையாகி அல்லது விவாத விலக்கு செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு இப்படி மௌனமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஈஜாபு குபுல் அந்த பெண் வாய் திறந்து இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார். மூன்றாவது விஷயம் என்னவென்று சொன்னால் ஷாஹித் என்று சொல்லக்கூடிய சான்றுகள் வேண்டும். சான்றுகள் எல்லாம் இஸ்லாமிய இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்க திருமணம் செய்கிறீர்கள் என்று சொன்னா அதை மக்களுக்கு அறிவியுங்கள். பள்ளிவாசலிலே திருமணம் செய்யுங்கள் அல்லது திருமணத்தின் போது தப்படியுங்கள். தப்பு என்று எதுக்கு என்று சொன்னா இங்கு ஒரு திருமணம் நடக்கிறது என்பதை சொல்லி காண்பதற்கு தான். தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்யும் போது அதற்கென்று சொல்லி மாசக்கணக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்து கொண்டு அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. அந்த நேரம் வந்தபோது தன்னுடைய பணிக்காக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி சில சஹாபாக்களை கூட்டு வர சொல்லுகின்றார்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், வேறு சில சஹாபாக்களை அன்சாரிகளை கூப்பிட்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் போய் அழைத்து வருகின்றார்கள். என்ன, எதற்காக அழைத்தீர்கள்? என்னுடைய மகள் பாத்திமாவுக்கு நான் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள இப்போ நடத்தப் போகின்றேன். அவ்வளவுதான். ஆக சாட்சிகள் வேண்டும். அதுக்காக தப்படிகள் என்று சொன்னால் அவற்றை அறிவியுங்கள் என்று சொல்லு அர்த்தம். இன்றைக்கு அறிவிப்பது என்பது நமக்கு ஒரு பெரிய பாரமான நிகழ்ச்சி. ஊருக்கு பயணம் செய்ய வேண்டும், எல்லோருக்கும் கூப்பிட வேண்டும், அழைப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு விருந்து வைக்க வேண்டும், போற வீடுகள் எல்லாம் உண்ண வேண்டும். இப்படிப்பட்ட பெரும் பெரும் பாரங்களை சுமங்களை ஏற்படுத்தி கொண்டதனாலே இன்றைக்கு திருமணம் என்பதை நாம் பாரம் என்று நினைக்கின்றோம். இன்னைக்கு இஸ்லாமிய திருமணத்திலே எதிலையும் நமக்கு ஒரு சீர்திருத்த திருமணம் என்பது தேவையே இல்லை. இன்னைக்கு பல்வேறு சமூகத்தினர் சீர்திருத்த திருமணம் என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? அங்கே சிக்கல் இருக்கிறது என்பதனாலே அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சீர்திருத்தம் என்று சொல்லுகின்றார்கள். எந்த சமூகத்திலே திருமணம் என்பது பிரச்சனைக்காக இருக்கிறதோ அவர்கள் தான் இன்னைக்கு சீர்திருத்த திருமணம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிலே சீர்திருத்த திருமணம் என்று எதையும் திருத்த வேண்டியது சீர்திருத்த வேண்டிய அவசியமே இல்லை. இஸ்லாம் நமக்கு சீர்திருத்தமான ஒரு எளிமையான பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு திருமணத்தையும் திருமண முறையும் அதனுடைய சட்டங்களையும் வழங்கியிருக்கின்றது. ஆக இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் நாம் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், பழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமோ அதை அப்புறப்படுத்திவிட்டு எதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அவற்றை பின்பற்றுவது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆக இன்றைக்கு நமக்கு தேவை இருக்கிறது என்பது ஒரு எளிமையான ஒரு திருமணம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த திருமணத்திலே மிக குறைவான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றதோ, மிக குறைவாக செலவு செய்யப்படுகின்றதோ அதுதான் பரக்கத்துள்ள நிக்கா. நிக்கா என்று சொன்னால் என்ன? ஒன்றை ஒன்றோடு இணைத்து வைப்பது. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் இணைத்து வைக்க வேண்டும். அதிலே ஒரு நியாயம் இருக்க வேண்டும், அதில் சட்டம் அனுமதிக்க வேண்டும், அதில் இறைவனுடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஆக சேர்த்து வைப்பது என்பதுதான் நிக்கா. அந்த நிக்காவிலே ஈஜாபு குபுல் இருக்க வேண்டும், மகர் என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும், சாட்சி என்று ஷாஹித் என்று இருக்க வேண்டும், வலி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய பெற்றோர் இருக்க வேண்டும். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. வயது வரம்புகளை பற்றி இஸ்லாம் வலியுறுத்தவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தைக்கு நல்ல முறையிலே நீங்கள் வளர்த்து வாருங்கள், பண்பாடுகளை சொல்லித் தள்ளுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள்,
பாலிக ஆகிவிட்டால் அதற்கு திருமணம் செய்து கொடுங்கள். ஆக இதெல்லாம் நமக்கு எது சொல்லுகிறது என்று சொன்னால், வயது வரம்பது இஸ்லாமிலே கிடையாது. பருவமடைந்தாலே திருமணம் செய்து கொடுக்கலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின் காரணமாக 18 வயதானால்தான் திருமணம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பதிவு நடக்கும். அந்த பதிவு இருந்தால்தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும் என்று சொல்லும் போது, இது இன்னைக்கு இங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அதை அனுசரிச்சு போக வேண்டியிருக்கிறது. ஆனால் உலகளாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சட்டம் என்னென்று சொன்னால், ஒரு பெண் பருவம் அடைந்து விட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு உரிமை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த 3 விஷயங்கள் திருமணத்தில் இருக்கும் போது, குத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு திருமண உரையையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில போது செய்திருக்கின்றார்கள், சில போது அவற்றை செய்யாமலும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த 3 விஷயங்கள் அவசியமாக இருந்திருக்கிறது. ஆக குத்பா என்று சொல்லும் போது, திருமண உரை என்று சொல்லும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வசனங்களை மட்டுமே அவர்கள் நமக்கு ஓதி காண்பித்திருக்கின்றார்கள். சூரை நிசானுடைய ஒரு ஆயத்து நான் உங்களுக்கு ஓதி காண்பித்தேன். சூரை இம்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் மரணம்